ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே எதுவுமா நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கோம். இந்த மீனை நல்லா டேஸ்டியாக எப்படி குழம்பு வைக்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு கீஷு சமையல். இப்போது வாங்கிட்டு வந்த சங்கரா மீனில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி களைஞ்ச தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது. அதனால் எப்போயும் அரிசி களைஞ்ச தண்ணி வச்சு நீங்கள் மீன் கழுவுனீங்கன்னா அந்த சூப்பராக இருக்கும், கவுச்சி ஸ்மெல்லே இல்லாமல். இப்போ அரிசி ஊற வச்சுட்டேன் சாதத்துக்கு. கூடவே மீன் குழம்புக்கு மண் சட்டியும் எடுத்து வச்சுட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் மீன் குழம்புக்கு நல்ல ஒரு வாசத்தும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கேமரா ஆன் ஆகிருக்கிறத பார்த்துட்டு பாப்பா ஹாய் சொல்லிட்டு போகிறா. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதை நச்சு சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் எப்போயும் நச்சு தான் சேர்ப்பேன். அதே மாதிரி பூண்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயில் ஒரு ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்க்கும் போதே சேர்த்துருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அரிசியை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே குக்கரில் சேர்த்துட்டு நம்ம சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 தக்காளியை நான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸான தக்காளி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் கருவேப்பிலையும் இதோட சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கொலையாக வதங்கட்டும். மூடி போட்டு வேக விட்டுருங்க. இது வதங்கிறதுக்குள்ளே மீன் மசாலா ரெடி பண்ணிடலாம். தம்பிக்கு மட்டும் மீன் வேணுமா, மற்ற யாருக்கும் மீன் பொரிக்கிறது வேணான்ட்டாங்க. தம்பிக்கு மட்டுமே 2 மீன் மட்டும் பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் மசாலா தடவி. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். நம்மளுக்கு ஒரு பக்கம் இங்கே மீனும் பொரித்து எடுத்து வச்சுட்டாச்சு. நம்ம குட்டி தம்பிக்கு பசி வந்துடுச்சாமா, அவருக்கு முதல்ல ரெடி பண்ணி கொடுத்துரும், அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க மீன் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. ஆல்ரெடி நான் உப்பு போட்டுட்டேன், அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. நீங்கள் உப்பு போடலன்னா போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீன் போட்டுக்கோங்க. கிண்டாமல் அப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம கொதிக்க வைக்க வேணாம். அந்த மண் சட்டியில் சூடு ரொம்ப நேரம் இருக்குன்றதுனால மீன் குழஞ்சி போயிடும். அதனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அமர்த்திடுங்க. இப்போ இதை மூடி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.